அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய முடிக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் டன் வால்வில் இதுக்கு முன்னாடி ஒரு வால்வ் பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்னொரு NRVங்க. ஏன்னா இது நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் இந்த வெரைட்டிஸும் நிறைய வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த NRV எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க. இது எப்படின்னா நான் டன் வால்வில் இது வந்து இன்லெட்டுங்க, இது வந்து அவுட்லெட். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அம்புக்குறி பாடியில் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இன்லெட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அவுட்லெட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் டயக்ராம் மூலியமாக பார்க்கலாம் வாங்க. அதாவது இன்லெட்டில் இந்த வழியாக கொடுக்குறீங்க, தண்ணியை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பார்த்தீங்களா ஸ்டாப்பரு, இந்த டிஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இப்படி தள்ளும்போது தள்ளக்கூடியதும் மேலே போய் எங்கேயும் இடிக்காமல் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த தலை இருக்கிற ஸ்ப்ரிங் டைப்பு, இது வந்து நீங்கள் இப்படி தள்ளும்போது இப்படி மேலே தூக்கி இந்த இடத்துல நிறுத்திடும். இந்த இடத்துல நிறுத்திச்சுன்னா நாங்கள் தண்ணியோ ஸ்டீமோ உங்களுக்கு வழியாக வந்துடும். ஆனால் வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் இப்படி இருந்து கொடுத்தீங்கன்னா இங்கே கொடுத்து தள்ளிட்டு தானே போகும். தள்ளி இந்த இதை வந்து இப்படி தள்ளத்தான் முடியும். இப்படி எப்படி தூக்க முடியும்? இந்த சைடு வந்துட்டு இப்படி எப்படி தூக்க முடியும்? இந்த சைடு வந்தால் தான் தூக்க முடியுங்க. இந்த டிஸ்கை இப்படி வந்து தள்ளும்போது எச்சா தான் நீங்கள் லாக் ஆகி வருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக்கர் இருக்கும், இங்கே ஒரு லாக்கர் இருக்கும். உள்ளே போய் லாக் ஆகிக்கும். எச்சா தான் லாக் ஆகிக்குமே தவிர ஒரு சொட்டு கூட ஸ்டீமு தண்ணியும் இது வெளியே வராது. அதுக்கு தான் இந்த மாதிரி NRV யூஸ் பண்ணுறாங்க. இந்த பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியவே காட்டுறேன். இது வரையும் இன்லெட்டில் வருது. க்ளோஸ்டில் இருக்கிற கொண்டு வந்து நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகாது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்களா இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இது வரையும் இன்லெட்டில் கொடுக்குறீங்க. இப்படி தூக்கும்போது இப்படி தூக்கிட்டு போகுது. தூக்கி இந்த இடத்துல எடுக்கும்போது என்னாகுங்க, தண்ணியும் ஸ்டீமு இந்த வழியாக வந்து இப்படி வெளியே போயிடும். ஆனால் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பிஸ்டன் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இப்படி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தண்ணியும் ஸ்டீமும் வரக்கூடாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி NRV யூஸ் பண்ணுறாங்க. NRVயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிஸையும் வந்து ஒவ்வொரு ப்ராசஸுக்கு தேவையான மாதிரி டைப்பில் வாங்கிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த டைப்பும் வாங்கிக்கலாம், இல்லை இந்த டைப்பும் வாங்கிக்கலாம். உங்கள் ப்ராசஸில் எவ்வளோ டன்னேஜ் ஸ்டீம் கொடுக்குறீங்க, PSC கொடுக்குறீங்க பொறுத்து அந்த மாதிரி நீங்கள் வால்வு வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. மாற்றி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸில் இடைஞ்சலாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த NRVயா இதுக்கு முன்னாடி பார்த்த NRVயாங்கிறத பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகுங்க. சரிங்களா? அதாவது இது எப்படி க்ளீன் பண்ணி போடணும். இது வந்து ப்ராப்ளம் வருதுங்கள, 2 மாதத்துக்கு ஒரு மாதம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்தீங்களா ஸ்டீம்லேயோ வாட்டர்லேயோ வர ஸ்லட்ஜுக்கு இதெல்லாம் உருவாகும்லங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகிட்டான். இந்த இடத்துல இந்த போல்நட்டில் இங்கெல்லாம் ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா தூக்கும்போது ரொம்ப மெதுவாக தூக்கலாம், இறக்கலாம். மெதுவாக இறக்குனாலும் இந்த சைடு தண்ணி இப்படி வெளியே வந்துடும். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து இங்கே மேலே இருக்கிற போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பாய்லருக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கழட்டினீங்கன்னா உள்ள கையோ ஏதோ ப்ரஷ்ஷோ ஒரு அளவுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு தண்ணி அந்த வாட்டரோ அதாவது ஏரோ இதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு டீசல் இதில் மாதிரிலாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரோடானதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த வால்வு போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு குறைக்கும். இது வந்து தேய்மானங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகாது. அதனால் இந்த வால்வு வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கொண்டு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸில் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.